நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கம். எல்லாவித சுப காரியங்கள் செய்ய ரொம்பவே உகந்த மாதமான இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய ஆவணி அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த அற்புத மாதத்தில் ஆவணி அவிட்டம், விநாயகர் சதுர்த்தி, ஆவணி அமாவாசை, ஆவணி பௌர்ணமி போன்ற தெய்வீக சிறப்புகள் கொண்ட பல விசேஷங்கள் கொண்ட இந்த ஆவணி மாதத்தில் ஆவணி அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருது. செப்டம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமையோடு வரும் இந்த ஆவணி அமாவாசை நாளில் வாங்கவே கூடாத ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்ல, செய்யவே கூடாத ஒரு செயல், அமாவாசை நாளில் செய்யவே கூடாத ஒரு செயல் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்ல, தர்ப்பணம் கொடுப்பவர்கள் இந்த ஒரு தவறை கண்டிப்பாக செய்யவே கூடாது. அது என்ன தவறு அப்படின்னு இந்த பதிவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். பதிவை முழுமையாக கேளுங்க, எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அப்போ தான் என்ன தவறு செய்யக்கூடாது, என்ன வாங்கக்கூடாது, என்ன செயல் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நம்மோடு வாழ்ந்து இறந்த நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, முன்னோர் வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே உகந்த நாள். என்ன நாள் பார்த்தோன்னா இந்த அமாவாசை நாள். அந்த அமாவாசை, அதிலும் குறிப்பாக ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசை, திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரும் அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரும் அமாவாசை செப்டம்பர் 2ஆம் தேதி வரும் இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து பித்ருக்கள் வழிபாடு, தர்ப்பணம் கொடுப்பதோடு காக்கைக்கு உணவளித்து அவர்களுடைய ஆசிகளை பெறுவதற்கான ஒரு உகந்த தினமாக பார்க்கப்படுது. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் பித்ரு சாபம் நீங்கி நம் வாழ்வில் பெரும் மகிழ்ச்சியோடு வாழலாம் அப்படிங்கிறது உண்மை. ஒவ்வொரு அமாவாசை தினமுமே முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க உகந்த நாள். அந்த நாளில் முன்னோர்களுக்கு கருப்பு எள் தண்ணீர் விட்டு தர்ப்பணம் கொடுப்பதோடு கருப்பு எள், அது மட்டுமல்ல வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு வைப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தினத்தில் பெற்றோர்கள் இல்லாத ஆண் எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான விஷயமாக பார்க்கப்படுது. இந்த நாளில் காலையில் வீட்டு வாசலை சுத்தம் செய்யலாம், ஆனால் கண்டிப்பாக கோலம் போடவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் செய்யவே கூடாத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, கோலம் வீட்டு வாசலில் போடக்கூடாது. அன்றைய தினம் முழுவதுமே கோலம் போடாமல் இருப்பது ரொம்பவே ஒரு உகந்தது. அடுத்த விஷயம், அன்றைய நாள் மறந்தும் கூட மாமிசம் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான செயலாக பார்க்கப்படுது. அடுத்த விஷயம், வீட்டில் முன்னோர்களோட படம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த படத்தை எடுத்து நல்லா சுத்தம் செய்து அதற்குன்னு ஒரு தனி இடத்தை ஒதுக்கி அவங்களுக்கு படத்தை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து அவங்களுக்கு முன்பாக அவங்களுக்கு பிடித்தது எதுவாக இருக்குமோ அதை வைத்து, அது உணவாகவோ பொருளாகவோ எதுவாக இருந்தாலும் அதை அவர்களுக்கு முன்பாக வைத்து அவர்களை நினைத்து வழிபாடு செய்வதற்கான ஒரு உன்னதமான நாள். விரதமிருந்து முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து அன்றைய நாள் வீட்டில் பெண்கள் கையால் சமைத்த உணவை முன்னோர்களுக்கு படைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த உணவை காகத்திற்கு வைத்தது அதுக்கப்புறம்தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடணும். இப்படி செய்வதால் முன்னோர்களின் ஆசி பெறுவது மட்டுமல்லாமல் குல தெய்வத்தை வணங்குவது, தினமுமே வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது, இந்த மாதிரி செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கும் தரித்திரியம் நிலை நீங்கும் அப்படிங்கிறதும் செல்வ செழிப்பை அதிகரித்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஆவணி மாதம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அமாவாசை தினத்தில் வாங்கவே கூடாத ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். செய்யவே கூடாத விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ வாங்கவே கூடாத ஒரு பொருள், முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கருப்பு எள் மற்றவங்களிடமிருந்து கடனாக கண்டிப்பாக இந்த அமாவாசை நாளில் வாங்கவே கூடாது.
காசு கொடுத்து கடையில் வாங்குவது ரொம்பவே உத்தமம். அந்த கருப்பு எல்லை கடனாக மற்றவர்களிடமிருந்து வாங்குவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம். இப்போது தர்ப்பணம் செய்ய போகிறோம். அந்த தர்ப்பணம் செய்யும் பொழுது எள்ளு வாங்குறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் எள்ளு கொடுங்க அப்படிங்கிறத விஷயத்தை கண்டிப்பாக தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. கடனாக இந்த கருப்பு எல்லை வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த விஷயமா, தர்ப்பணம் செய்யும் பொழுது இந்த ஒரு தவறை மறந்தும் கூட செய்பவர்கள் செய்யவே கூடாது. அப்படி என்ன தவறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது தவறு அப்படின்னு தெரியாமலே சில சமயம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். இதை தெரிந்து கொண்டு அந்த தவறை திருத்தி கொண்டு இனி தர்ப்பணம் செய்யும் பொழுது இந்த ஒரு தவறை செய்யாமல் இருக்கலாம். அப்படி என்ன தவறு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யவே கூடாது அப்படின்னும், அதாவது ஒருத்தவங்க நீரில் நின்றுக்கிட்டு மற்றவங்க கரையில் இருந்துக்கிட்டு இந்த தர்ப்பண காரியங்களை செய்யக்கூடாது. அதே போல் கரையில் ஒருத்தவங்க இருந்துக்கிட்டு மற்றவங்க நீரில் இருந்துக்கிட்டும் இந்த தர்ப்பணம் செய்யக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து நீரில் இருந்து அந்த நீரில் செய்யலாம். அப்படி 2 பேரும் சேர்ந்து கரையிலேயே இருந்து அந்த தர்ப்பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு தவறை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த தவறை திருத்தி கொண்டு இனி வரும் காலங்களில் செய்யும் தர்ப்பணத்தை இந்த ஒரு தவறை மாற்றி நீரில் இருப்பவர்கள் நீரிலும் கரையில் இருப்பவர்கள் கரையிலும் அந்த தர்ப்பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம், அமாவாசை தினங்களில் மாமிசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. முன்னோர்களுக்கு பிடித்த உணவு செய்து வைக்கணும் அப்படிங்கிறதுனால, அவங்களுக்கு மாமிசம் பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால மறந்தும் கூட மாமிச உணவுகளை அன்று சமைக்காமல் இருப்பது, படையலில் வைக்காமல் இருப்பது, குறிப்பாக காகத்துக்கு அந்த மாமிச உணவு வைக்காமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். மாமிசம் எக்காரணம் கொண்டும் அமாவாசை நாளில் வீட்டில் இல்லாத வண்ணம் பார்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை மாற்றிக்கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக அமாவாசை நாளில் அவங்களுக்கு உணவு படைத்து படையலிட்டு தீப தூப ஆராதனை காட்டும் பொழுது மறந்தும் கூட மணி ஓசை அந்த வீட்டில் எழவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நார்மலாக நம்ம பூஜை பண்ணும் பொழுது மணி ஓசையோடு அந்த தீப தூப ஆராதனை காட்டுவது அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு நல்ல அதிர்வலைகளை உண்டாக்கும் ஒரு செயலுங்கிறதுனால அதை நம்ம தினமுமே செய்வோம். ஆனால் அமாவாசை நாளில், குறிப்பாக அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான அந்த நாளில் மணி ஓசை எழுப்பி அந்த ஒரு பூஜையை செய்வது, தீப தூப ஆராதனை செய்வது அப்படிங்கிறத முற்றிலுமாக தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வாசலில் கோலம் போடாமல், மணி ஓசை எழுப்பாமல், மாமிசம் சமைக்காமல், தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது தவறை செய்யாமல், இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடித்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.